Hi, this is Madan working as assistant professor in a private institution. Today we are going to see about the fluid types. So normally the fluid is having a main two types. One is Newtonian and another one is non-Newtonian. So in non-Newtonian, it gets separated into two forms. The one is time independent and the another one is time dependent. ஸோ நான் நியூட்டானியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டைம் இண்டிபெண்ட், இன்னொன்று டைம் டிபெண்ட். ஸோ இந்த டைம் இண்டிபெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மூணு கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா த ஒன் இஸ் சூடோ பிளாஸ்டிக், த செகண்ட் ஒன் இஸ் டைலாட்டன்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிங்கிங்காம் பிளாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக பிரிக்கலாம். ஸோ டைம் இண்டிபெண்ட்டை பொறுத்து மூணாக பிரிக்கிறோம். அந்த மூணோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சூடோ பிளாஸ்டிக், டைலாட்டன்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா பெங்கிங்காம் பிளாஸ்டிக். அதே மாதிரி டைம் டிபெண்ட். ஸோ டைம் டிபெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இந்த ரெண்டாக பிரிக்கிற போது அதோட ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திக்ஸோட்ராபிக் அப்படிங்கிறோம், இன்னொன்று ரியோபெக்டிக் அப்படிங்கிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் நியூட்டானியனாக ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டைம் இண்டிபெண்ட், இன்னொன்று டைம் டிபெண்ட். ஸோ டைம் இண்டிபெண்ட்டை பார்த்தீங்கன்னா த்ரீ கேட்டகரைஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சூடோ பிளாஸ்டிக், செகண்ட் ஒன் டைலாட்டன், தேர்ட் ஒன் பெங்கிங்காம் பிளாஸ்டிக். இதே வந்து டைம் டிபெண்ட் இருக்குது அப்படின்னா திக்ஸோட்ராபிக் அண்ட் ரியோபெக்டிக். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்பை வச்சு வி கேன் டிஃபைன் த எபோவ் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட். ஸோ அந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுக்கும் தட் மீன்ஸ் சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வெலாசிட்டி கிரேடியண்ட்டுக்கும் உண்டான கிராஃப், தட் மீன்ஸ் ஸ்லோப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோப், இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூட்டானியன் ஃப்ளூயிட்க்கு ட்ரா பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்லோப். ஸோ அந்த நியூட்டானியன் ஃப்ளூயிடை பொறுத்து நாம் வந்து சூடோ பிளாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறோம். அந்த சூடோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என் வந்து லெஸ் தென் 1. ஸோ மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ மேலேருந்து கீழே இறங்குறதுனால இட் இஸ் ரெடியூசஸ். ஸோ இந்த என் இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குறது ரெடியூசஸ் அப்படிங்கிற ஹிண்ட்டை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைலாட்டன்ட். ஸோ டைலாட்டன்ட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஏறுது. ஸோ இது ஒரு ஹிண்ட்டு. ஸோ அதை நம்ம என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா என் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இந்த ஸ்லோப் வந்து நியூட்டானியன் ஃப்ளூயிட்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நியூட்டானியன் ஃப்ளூயிடை பொறுத்து சூடோ பிளாஸ்டிக் மேலேருந்து கீழே இறங்குறதுனால என் இஸ் லெஸ் தென் 1, கீழேருந்து மேலே ஏறதுனால என் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப், ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிங்காம் பிளாஸ்டிக் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிடுக்கு நம்ம ஸ்லோப் ட்ரா பண்ணுறோம். ஸ்லோப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் திக்ஸோட்ராபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ தட் இஸ் என்எஸ் லெஸ் தென் 1. ஸோ அதே மாதிரி கீழேருந்து மேலே ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியோபெக்டிக் அப்படின்பாங்க. ஸோ நார்மலாக இந்த பிங்கிங்காம் பிளாஸ்டிக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்எஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த திக்ஸோட்ராபிக் வந்து என்எஸ் லெஸ் தென் 1, அதே மாதிரி ரியோபெக்டிக் வந்து என்எஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ என்எஸ் லெஸ் தென் 1னா மேலேருந்து கீழே வருது. அதே போல் ரியோபெக்டிக் அதில் வந்து என்எஸ் கிரேட்டர் தென் 1, கீழேருந்து மேலே போகிற ஹிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி, தட் இஸ் டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். ஸோ அந்த மியூங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த விஸ்காசிட்டியோட மெயின் திங் தட் இஸ் மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடிஃபைட் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா டவ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி டியூ டிவைடட் பை டியூ பவர் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேல்யூ வந்து அதில் புட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய சேஞ்சஸ் தான் வி கேன் டேக் இட் அஸ் அக்கௌண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டன் ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். ஸோ நியூட்டன் ஃப்ளூயிட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த நியூட்டன் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம இந்த கிராஃப்லேயே தட் மீன்ஸ் இந்த ஸ்லோப் டயக்ராம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏங்கிற இடத்துல 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிங்கிற இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த மியூங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ மியூங்கிறது அந்த விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் மியூ. ஸோ என்னங்கிற இடத்துல 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா தட் இஸ் நியூட்டன் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதுனால n is equal to 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய வேல்யூ தான் இட் வில் பி டேர்ம்ட் அஸ் நியூட்டன் லா, தட் மீன்ஸ் நியூட்டன் ஃப்ளூயிட்க்கு உண்டானது. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து சூடோ பிளாஸ்டிக். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த சூடோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அந்த மேலேருந்து கீழே இறங்குறது, தட் இஸ்
n is less than 1 அந்த வேல்யூ மைண்டில் ஹிண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா a is equal to 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிங்கிற இடத்துல மியூ போட்டோம் அப்படின்னா n is less than 1 அது வந்து கீழே இறங்குறது. அந்த ஏரோ ஹெட் பாருங்கள் கீழே இறங்குற டிக்ரீஸ்க்கு உண்டானது. ஸோ சூடோ பிளாஸ்டிக். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா n is greater than 1 ஸோ தட் இஸ் டைலேட்டன் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஸோ டைலேட்டன் ஃப்ளூயிட். ஸோ டைலேட்டன் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஏறுறது. ஸோ தட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ n is greater than 1. ஸோ ஏங்கிற இடத்துல 0, பிங்கிற இடத்துல மியூ. அதே போல் இந்த என்னங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா n is greater than 1 that is increasing. ஸோ இட் வில் பி termed as dilatant fluid. இது ஃபர்ஸ்ட் ஸ்லோப்புக்கு உண்டானது. செகண்ட் ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிங்காம் பிளாஸ்டிக். ஸோ அது வந்து அதுக்கு ஸ்லோப் ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்லோப் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிங்காம் பிளாஸ்டிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக ஏங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டவு நாட் அப்படிங்கிற வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ டவு நாட் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேரியபிள் தட் இஸ் மியூ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் n is equal to 1. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பிங்கிங்காம் பிளாஸ்டிக்கோட வேல்யூ நமக்கு மீன்ஸ் அந்த ஃப்ளூயிடோட கான்செப்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் தட் இஸ் திக்ஸோட்ரோபிக். த திக்ஸோட்ரோபிக் அப்படிங்கிற ஃப்ளூயிட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெயின்லி n is less than 1 தான் இருக்கும். ஸோ n is less than 1னா மேலேருந்து கீழே இறங்குற அப்படிங்கிற ஹிண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஏங்கிற இடத்துல 0, பிங்கிற இடத்துல மியூ. ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ n is less than 1. ஸோ தட் இஸ் டிக்ரீசிங். தட் இஸ் திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா they are going to take ரியோபெக்டிக். ஸோ ரியோபெக்டிக் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குறது. அதுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து மேலே ஏறிக்கிறது. தட் இஸ் n is greater than 1. ஸோ பிங்கிற இடத்துல மியூ. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n is greater than 1 that is increasing. that is ரியோபெக்டிக் fluid. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளூயிடோட 2 டைப்ஸ் மேஜர் டைப்ஸ், அந்த நியூட்டானியன் அண்ட் நான் நியூட்டானியன். அந்த நியூட்டானியன் நான் நியூட்டானியனில் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் டைம் இண்டிபெண்ட், டைமை பொறுத்து, இன்னொன்று டைமை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறத பொறுத்து. ஸோ டைம் இண்டிபெண்ட் அண்ட் டைம் டிபெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் இண்டிபெண்ட்டில் 3 இருக்குது. தட் இஸ் சூடோ பிளாஸ்டிக், செகண்ட் ஒன் டைலேட்டன், தென் தேர்ட் ஒன் பிங்கிங்காம் பிளாஸ்டிக். ஸோ அதே போல் டைம் டிபெண்ட்டும் திக்ஸோட்ரோபிக் அண்ட் ரியோபெக்டிக். தேங்க்யூ.